பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் 33 அதிகாரம் 27வது வசனம். உபாகமம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஜீவனுள்ள வார்த்தை, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவர் அநாதி காலமாய் இருக்கிற தேவன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தம்முடைய நாமத்தை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிற ஒரு தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவரே அநாதி தேவன். அவர்தான் நமக்கு அடைக்கலமான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய நித்திய புயங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நித்திய அழிவில்லாத புயங்கள், நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாயிருக்கிறது. ஆகவே நாமும் எந்த அழிவும் நாசமும் நம்மை நெருங்காதபடி அந்த புயங்கள் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது. ஏனென்றால் அது நித்திய காலமே அவருடைய புயம். ஆகவே அந்த நித்திய புயங்கள் நமக்கு ஒரு ஆதாரமாய் இருக்கிறபடியினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். தாவீது எழுதுகிறார், பர்வதங்களெல்லாம் தோன்றுவதற்கு முன்னே நீர் இருக்கிறீர். நீர் பூமியை உலகத்தையும் உருவாக்குவதற்கு முன்பதாகவே அநாதி காலமாய் என்றென்றைக்குமே நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். ஆகவே அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் அநாதி காலமாய் இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 93 அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அநாதியாய் இருக்கிறீர் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். அநாதியாய் இருக்கிற தேவன், அவருடைய சிங்காசனம் உறுதியான சிங்காசனம், யாரும் அசைக்க முடியாத சியோன் பர்வதமாகிய தேவன். அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91 அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று தாவீது எழுதுகிறார். கர்த்தரை நோக்கி தாவீது சொல்லுகிறார், நீர் என் அடைக்கலம், என்னுடைய கோட்டை, என்னுடைய தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று. இந்த காலை வேளையில நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் மட்டும்தான் என்னுடைய அடைக்கலம், நீர்தான் எனக்கு அரணும் கோட்டையுமாயிருக்கிறேன். ஒரு தீங்கும் சத்துருவும் என்னை அணுக முடியாது, என்னை சேதப்படுத்த முடியாது. நான் நம்பி இருக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் என்று சொல்லி இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். ஆண்டவரை நாம் என்றென்றைக்கும் நம்பும் பொழுது அவர் நம்முடைய நித்திய கன்மலையாயிருக்கிறார். அவருடைய புயங்கள் நமக்கு ஆதாரமாயிருக்கிறது. ஆகவே நாம் அசைக்கப்படுவதே இல்லை. காரணம், அவரை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம். அவர் அநாதி காலமாயிருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள் தான் நமக்கு ஆதாரமாயிருந்து நம்மை பாதுகாக்கிறது. ஆகவே இந்த நாளிலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நிச்சயம்
நிச்சயமாகவே அவர் நம்மை சுற்றிலும் அடைக்கலமாயிருக்கிறார். அவருடைய புயங்கள் நமக்கு ஆதாரமா இருக்கிறபடியினாலே ஒன்றும் நம்ம சேதப்படுத்த முடியாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவார். இன்னும் மேலான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானு கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பல சூழ்நிலைகளிலே அவர்களை சுற்றிலும் இருந்த பாதுகாப்பை இழந்து, நம்பிக்கை இழந்து, கவலையோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லட்டும், நீர்தான் எனக்கு அடைக்கலம், நீர் அநாதியாயிருக்கிறீர், அநாதி தேவனே எனக்கு அடைக்கலம் என்று இந்த காலைவெளியில் ஒவ்வொருவருக்கு நீர் அடைக்கலமாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய நித்திய புயங்கள் அவர்களை பாதுகாக்கிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய சிநேகத்தாலே, உம்முடைய அநாதி சிநேகத்தாலே நீர் சிநேகிக்கிறீர், அவர்களை ஆசீர்வதிக்கிறீர், அவருடைய எல்லைகளை பெரிதாக்குகிறீர். இன்றைக்கு ஆண்டவரே அவர்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவங்களுக்குள்ளே இருக்கிற பயமெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எனக்கு நிச்சயமாக ஒரு அடைக்கலம் உண்டு. ஆண்டவராய் இயேசுவின் நாமம் எனக்கு அடைக்கலம், பலத்த துருகமாக இருக்கிறபடினால் நான் ஒன்றுக்கும் கலங்குவதில்லை, நான் பயப்படுவதில்லை. கர்த்தர் என்னை அடைக்கலமாயிருந்து என்னை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆகவே நீர் அப்படி இப்பொழுது செய்கிறீர். ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஒவ்வொருவரை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறேன். நீரே அவர்களுக்கு அடைக்கலமாயிருந்து, அனுகூலமாயிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு இன்றைக்கு நீர் கொடுக்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.